மந்திரியின் சூழ்ச்சி. மணிகண்டனுக்கு முடிசூட்டு விழா நடத்தப் போவதை அறிந்து கெட்ட குணம் படைத்த மந்திரி முடிசூட்டு விழாவை தடுக்க எண்ணினான். மன்னனின் சொந்த மகன் ராஜராஜன் இருக்க காட்டிலிருந்து வந்த குழந்தைக்கு முடிசூட்டு விழாவா? ஒருபோதும் இதனை நடக்கவிடக்கூடாது. காட்டிலிருந்து வந்தவனை மீண்டும் காட்டுக்கே அனுப்பிவிட வேண்டும். நம்மீது மன்னனுக்கு சந்தேகம் வராமல் இதனை எப்படி செய்வது? ஆம், அரசமாதேவியின் மனதை குழப்பி அவர்கள் மூலமே மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். அவ்வாறு அனுப்பிவிட்டால் மன்னருக்கோ முதுமை வந்துவிட்டது. மணிகண்டனின் பிரிவை தாங்க முடியாமல் உயிரை விடுவான். மன்னன் மகன் ராஜராஜனோ வயதில் சிறியவன். எனவே மன்னன் மாண்டுவிட்டால் நானே ராஜா, நானே மந்திரி. அரசமாதேவிக்கு என் பணிவான வணக்கம். வாருங்கள் மந்திரியாரே, எல்லோரும் சுகம்தானே? எல்லோர் நலத்தையும் விரும்பும் தங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்ததே என்று நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது மகாராணி. என்ன சொல்கிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. விளக்கமாகவே கூறுகிறேன் மகாராணி. தங்களின் வயிற்றில் பிறந்த மகன் ராஜராஜன் இருக்க மணிகண்டனுக்கு மகுடம் சூட்ட மன்னர் ஏற்பாடு செய்திருக்கிறார். என் மணிகண்டனுக்கு முடிசூட்டு விழாவா? நல்ல செய்தி சொன்னீர்கள் மந்திரியாரே. உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் தகும். அம்மா, நீங்கள் இத்தனை வெகுளியாக இருக்கிறீர்களே. மணிகண்டன் மன்னனானால் தங்கள் மகன் ராஜராஜன் என்றுமே அரியணை ஏற முடியாது. மேலும் சூழ்ச்சியால் தங்களையும் தங்கள் மகனையும் கொன்று விடுவான் மணிகண்டன். போதும். இனி ஒரு வார்த்தை என் மணிகண்டனை பற்றி தவறாக பேசினால் உமது தலை உடம்பில் தங்காது. ஜாக்கிரதை. ராணி, கோபம் கொள்ள வேண்டாம். நான் உங்கள் நலனை விரும்பியே கூறுகிறேன். நான் சொல்வது அனைத்தும் நடக்கத்தான் போகிறது. வரும் முன் காப்பவன் அறிவாளி. புரிந்து கொள்ளுங்கள் தாயே. அப்படியானால் முடிசூட்டு விழாவை எப்படி தடுப்பது? அதற்கு ஒரு யோசனை சொல்கிறேன். தங்களுக்கு தீராத தலைவலி வந்தது போல் நடியுங்கள். நான் நம் ஆளில் ஒருவனை வைத்தியனாக அழைத்து வந்து அரசியின் தலைவலி தீர புலிப்பால் கொண்டு வரும்படி கூறச் சொல்கிறேன். மணிகண்டனும் புலிப்பால் கொண்டு வர கானகம் செல்வான். அங்குள்ள கொடிய மிருகங்கள் அவனை கொன்றுவிடும். பிறகென்ன, தங்கள் மகன் ராஜராஜனுக்கு பட்டம் சூட்ட வேண்டியதுதான். இந்த தலைவலி என்னை பாடாய்படுத்துகிறதே. என்னால் தாங்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? பிரிய தேவி, உன் உடம்பிற்கு என்ன ஆயிற்று? மிகவும் வாடியிருக்கிறதே உன் முகம். பொல்லா தலைவலி போக மாட்டேன் என்கிறது. கவலைப்படாதே ராணி, இதோ ஒரு நொடியில் எல்லாம் சரியாகிவிடும். யாரங்கே? மன்னா. உடனே நம் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. அரண்மனை வைத்தியர்கள் எத்தனையோ வைத்தியம் செய்தும் ராணியின் தலைவலி தீரவில்லை. மன்னர் கவலையோடு இருக்கிறார். மன்னா, தாங்கள் ஏன் இவ்வளவு வருத்தமாயிருக்கிறீர்கள்? எல்லாம் ராணியை பற்றிய கவலைதான் மந்திரியாரே. கவலையை விடுங்கள் பிரபு. எனக்கு தெரிந்த வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவர் தந்திர யந்திர மந்திரங்களில் வல்லவர். மணிமந்திர ஔஷதங்கள் அவருக்கு அத்துப்படி. அவர் பார்வையிலேயே பறந்துவிடும் ராணியின் தீராத தலைவலி. அப்படியானால் உடனே அந்த வைத்தியரை அழைத்து வர ஆவண செய்யுங்கள். உத்தரவு மன்னா. மந்திரியின் கபட வைத்தியன் ராணியின் நாடியை பரிசோதிக்கிறார். பிரபு, ராணியின் தலைவலி நீங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பால் தர வேண்டும். இவ்வளவுதானா? இப்போதே ஏற்பாடு செய்கிறேன். எத்தனை குடங்கள் பால் வேண்டும்? நீங்கள் நினைப்பது போல் பசுவின் பாலோ எருமை பாலோ அல்ல. வரிப்புலியின் பாலை கொண்டு வர வேண்டும் அண்ணா. புலியின் பாலா? என்ன சொல்கிறீர் வைத்தியரே? ஆம் அண்ணா. அரசியாரின் தீராத தலைவலி தீர வேண்டுமானால் புலியின் பாலை கொண்டு வர வேண்டும். அதுவும் 12 வயதே நிரம்பிய பிரம்மச்சாரியாக இருக்கும் பாலகன்தான் அதனை கொண்டு வர வேண்டும். நல்ல வேளை, நீங்கள் சொன்ன அத்தனை தகுதியும்
எங்கள் மணிகண்டனிடம் உள்ளது. தாயின் நோய் தீர தன் உயிரை கூட தருவான் எங்கள் வீர மணிகண்டன். என் மகன் மணிகண்டனா? அவன் சிறு பாலகனாயிற்றே. அவனை காட்டிற்கு அனுப்புவதா? என்ன சொல்கிறீர் மந்திரியாரே? மன்னா, உங்கள் கவலை தேவையற்றது. நம் மணிகண்டனுக்கு கானகம் ஒன்றும் புதிதல்லவே. கானகத்தில்தானே அவனை கண்டெடுத்தீர்கள். மேலும் அவன் ஒரு தெய்வ குழந்தை என்று தாங்கள் தானே கூறினீர்கள். அவனால் தான் இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் வேந்தே. ஆம் தந்தையே, மந்திரியின் எண்ணம் போலவே நான் கானகம் செல்கிறேன். தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. என் அன்னையின் பிணித்தீர என்னையே கானகம் அனுப்புங்கள். புலிப்பாலோடு வந்து அன்னையின் தலைவலியை போக்குகிறேன். அன்னையின் தலைவலி நான் கானகம் சென்றாலே தீர்ந்துவிடும். சரிதானே மந்திரியாரே? ஆமாம் ஆமாம், எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. தந்தையே, எனக்கு உத்தரவு தாருங்கள். புலிப்பாலோடு வருகிறேன். ஓய்வா மணிகண்டா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும்.